கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மானிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. ரட்சிப்பின் கீதங்களும் மகிழ்ச்சியின் சப்தங்களும், ரட்சிப்பின் கீதங்களும் மகிழ்ச்சியின் சப்தங்களும், கார்மிக இருட்டினில் தீபமாயிலங்கி கர்த்தரால் இசை வளரும். நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மானிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கர்ச்சிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும், கர்ச்சிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும், ஆடிடை குடிலினில் வந்தைகள் நடுவினில் நெருங்கவும் முடியாது. ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவில் நெருங்கவும் முடியாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்தி வரவேற்று கொள்ளுகிறேன். உங்கள் யாவருக்கும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாக ஏசாயா 61 தியானித்து வருகிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று எழும்பும்படி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவைகளை குறித்து படுத்த படுக்கையாய் 38 ஆண்டுகள் கிடந்த ஒரு மனிதனுடைய வாழ்விலிருந்து தியானித்து வருகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் எழுந்தான், நடந்தான், சாட்சி பகர்ந்தான். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம், அவன் எழுந்து நடப்பதை கண்ட மக்கள், வேதபாரகர், பரிசேயர் அவனை பார்த்து, நீ ஓய்வு நாளில் நடந்து போவது அல்லது எழுந்து போவது அல்லது சாட்சியாய் வாழ்வது சரியா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 38 வருடமாய் படுத்த படுக்கையாய் கிடந்தவனை உற்று பார்ப்பதற்கு யாருக்கும் நேரமில்லை, தருணமில்லை, வாய்ப்பில்லை. அவனோடு பேசுவதற்கு அல்லது அவனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. ஏனென்றால் அந்த மனிதனுடைய வார்த்தையே அப்படித்தான் ஆண்டவரிடத்தில் சொல்லுகின்றான், யாரும் எனக்கு இல்லை. ஆனால் இப்பொழுது அவன் விடுதலை பெற்றவனாய், சுகம் பெற்றவனாய், தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டவனாய் நடந்து போகிற போது மக்கள் கூட்டம் அவனை பார்த்து கேட்கிற கேள்வி, நீ நடந்து போவது நியாயமா? ஓய்வு நாளில் நீ நடந்து போவது நியாயமா? யார் உன்னை நடந்து போகச் சொன்னார்கள்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அந்த மனிதன் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறான். எனக்கு சொன்னவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொன்னார் என்று சொன்னான். அல்லேலூயா. அவனுக்கு வேறு எதுவும் தெரியாது, யாருன்னு தெரியாது, அவருக்கு ஊர் பேர் அட்ரஸ் தெரியாது. பட் எனக்கு சொன்னவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொன்னார். நான் நடந்து போய் கொண்டு இருக்கிறேன். அது ஓய்வு நாளா, இல்லை அது ஃபாஸ்டிங் டேயா, இல்லை அது கடைசி நாளா என்பது அவனுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா 38 வருஷமாக அந்த நாள் அவன் எந்த நாள்னு பார்க்கிறதற்கு அவன்கிட்ட கேலண்டரும் இல்லை, தருணமும் இல்லை. எப்பொழுது விடியும், எப்பொழுது இருட்டும் என்பது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு பெரிய கேள்வி. அதையும் தாண்டி ஒரு கேள்வி, எப்போ நான் மரித்து போவேன், என்றைக்கு என்னுடைய மரணம் வரும் என்று. ஆனால் இப்பொழுது அவன் எழுந்து நடந்து போகும்போது பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் சாட்சியாய் ஆண்டவருக்காக அற்புதத்தை பறைசாற்றுவதற்கு எழுந்து நிற்பீர்கள் என்றால், உங்களை மட்டுப்படுத்துறதுக்கு வர்ற கூட்டம் கூட்டம் ஊழியக்கார கூட்டம் தான். கூட்டம் ஊழியக்காரிகள் தான்.
உங்களை அடுத்த கட்டத்துக்கு நடந்து போக விடாமல் தடுப்பது வேறு யாரும் வரமாட்டாங்கங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நீ இப்படி ஜெபிக்கக்கூடாது, நீ இப்படி உபவாசிக்கக்கூடாது, நீ இப்படி உபதேசத்தை எல்லாம் கேட்கக்கூடாதுன்னு பலவிதமான காற்றுகளால் அலசடிப்படுவதற்கு உங்களை தள்ளி விடுவது இந்த வேதபாரகர் பரிசேயர் கூட்டம்தான் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. பாருங்கள், அந்த மனுஷன் அதை ஒன்றையும் பொருள்படுத்தவே இல்லை. அல்லேலூயா. ஆமாம், அவன் அவ்வளோ பேரும் வந்து நீ ஓய்வு நாளில் போகிற, அதை பற்றி எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு சொன்னவர் என்னை நடன்னு சொன்னார், நான் நடக்கிறேன், அவ்வளோதான். யாருடைய உருக்குதலுக்கும் யாருடைய தந்திரமான உபதேசத்துக்கும் அவன் செவி சாய்க்கிறவனாய் காணப்படவில்லை. வேதபாரகர் கேட்குறாங்க, பரிசேயர் கேட்குறாங்கன்னு அவங்களுக்காக பயப்படலாமே, தைரியமாக பேசினான். எனக்கு சொன்னவர் போனார், போய்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அது ஓய்வு நாளா, அதை பற்றியெல்லாம் அவனுக்கு கவலையே இல்லைங்க. இன்றைக்கி நமக்கு நாள் பார்க்குறது, குறி கேட்குறது, ஒவ்வொருத்தட்டையாக போய் இது சித்தமா அது சித்தம் இல்லையான்னு கேட்குறது. ஆண்டவர் உனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னா அந்த வார்த்தையை கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் கேட்டு, தீர்க்க தரிசனம் கேட்டு, குறி சொல்கிற மாதிரி கேட்டு, போகலாமா போகக்கூடாதா, இருக்கலாமா இருக்கக்கூடாதா, உட்காரலாமா உட்காரக்கூடாதா, ஆண்டவர் உன்னை போனால் போய்கிட்டே இருக்க வேண்டியது தானே. இந்த மனிதனிடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. அவனை எழுப்புறதுக்கு, ஆண்டவர் எழுப்புறதுக்கு காரணம், இவன் எனக்காக தைரியமாக நிற்பான். அல்லேலூயா. என்ன தடை வந்தாலும் நிற்பான், என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் நிற்பான். நீ எந்த தடையையும் தாண்டி போகிறதற்கு, எந்த எதிர்ப்புகளையும் மேற்கொள்வதற்கு தைரிய இருதயமுடையவனாய் காணப்படுவாயானால் தேவன் நிச்சயமாய் உன்னை எழும்ப பண்ணுவார், உன்னை பிரகாசம் அடைய பண்ணுவார். நம்ம பாருங்க, தைரியமாக இருந்தான். வேதம் சொல்லுகிறது, அன்றியும் நாம் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம். தேவன் நமக்கு தைரியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், அடிமைத்தனத்தின் நுகங்களை உடைத்தெறிகிற ஆவியை கொடுத்திருக்கிறார், கிறிஸ்துவுக்கு விரோதமான தர்க்கங்களை சிறைப்படுத்தத்தக்க தெளிந்த ஆவியை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் பலவிதமான காற்றுகளினால் அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமே, தேவ சபையே, இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரனே சகோதரியே, தேவன் உனக்கு தம்முடைய வல்லமையை கொடுத்திருப்பார். ஆனால் வல்லமையில் நீ எழுந்து செயல்படுவாயானால் உன்னை தடுக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் வரும். அது வரைக்கும் அவனை போய் யாருமே பார்க்காதவங்கெல்லாம் இப்போ பார்த்து, நீ போகிறது நியாயமா, நீ எழும்புறது நியாயமா, நீ சாட்சியாக இருப்பது நியாயமா, நீ இப்படியெல்லாம் சாட்சி சொல்லக்கூடாது, நீ இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, நீ இப்படியெல்லாம் போகக்கூடாது, நீ இப்படியெல்லாம் உபவாசிக்கக்கூடாது, நீ இப்படியெல்லாம் ஜெபிக்கக்கூடாது, இப்படியெல்லாம் வேதத்தை நீ வாசிக்கக்கூடாது, இப்படி தான் நிறைய ஆலோசனைகள் வரும். அல்லேலூயா. ஆனால் அவன் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு தைரியமுடையவனாக இருந்தான். அல்லேலூயா. ஆண்டவரை அறிக்கை பண்ணுறதுக்கு நீ தைரிய நெஞ்சுடையவளாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன்னை எழுப்பணும்னா, உன் வெளிச்சத்தை பிரகாசம் அடைய பண்ணணும்னா நீ தைரிய இருதயமுடையவளாய் இருக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, எந்த இடரல்கள், நெருக்கங்கள், எந்த விதமான கட்டுப்பாடுகள் எங்களை சுற்றி வந்தாலும் ஜெபிக்கக்கூடாது, பேசக்கூடாது, பைபிள் வாசிக்கக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது, இதெல்லாம் ஆராதனை இல்லை, இதெல்லாம் ஜெபம் இல்லை, இதெல்லாம் வேத போதனை இல்லை அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாங்கள் அடிபணியாதபடி எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்களை போதித்து நடத்துகிற வழியில் நாங்கள் தெளிவாய் ஓடுவதற்கு, ஆண்டவரே, தைரியமாய் முன்னேறுவதற்கு, தடை வந்தபோது அந்த மனுஷன் பொருள்படுத்தவர் நடந்து கொண்டே இருந்தான். ஆண்டவர் சொன்னால் நடந்து கொண்டே இருந்தான். நாமும் ஆண்டவரை சாட்சியாய் வெளிப்படுத்தி நடப்போம், தைரியமாக இருப்போம். கர்ச்சிக்கிற சிங்கங்கள், ஓநாயின் கூட்டங்கள் நம்மை அமிழ்த்துவதற்கு, நம்மை விழத்தள்ளுவதற்கு, நம்மை சறுக்கலான இடத்துல நிறுத்துவதற்கு முயற்சி செய்யலாம். ஆனால் நம்பிக்கையோடு கூட அழைத்த தேவனை நோக்கி பார்த்து
அந்த மனுஷன் பாருங்கள், எனக்கு சொன்னவர் சொன்னார், நான் நடக்கிறேன், அவ்வளோதான். அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடந்தான். நீங்களும் நான் ஆண்டுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு அதுக்குரிய பலனை கொடுங்க, நல்ல கிருபைகளை கொடுங்கப்பா. உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், நீங்களும் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஒரு விசை கூட உங்களுக்கு காலை வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ, ஆமேன்.